ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு அவங்க வாயில வலுக்கட்டாயமா ஊத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கதறிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, உங்க அப்பா அம்மா வந்துட்டு அவ்வளோ ட்ரிங்க் பண்றவங்க, அப்படியே தண்ணியிலேயே மூழ்கி இருக்கவங்க. அவங்க பிள்ளையா இருந்துட்டு நீ ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் அதை நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஹீரோயின் வாயில ஊத்துவாரு. ஹீரோனுக்கு ரொம்ப கோவமா அவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, அவங்க அப்பா, அம்மா ட்ரிங்க் பண்ணிட்டு கார் ஓட்டி தானே எங்க அப்பா, அம்மா வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போனாங்க. அப்ப உன்ன சும்மா விட முடியுமா? அவங்களோட பொண்ணா இருந்துட்டு நீ இதெல்லாம் கூட பண்ண மாட்டியா? அப்படின்ற மாரி இவரு கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அதுக்காக தான் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நான் அதுக்கு ரீபேவா பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணாலும் 5 வருஷம் ஆனாலும் எல்லாம் முடிஞ்சதா அர்த்தமா? அதெல்லாம் எதுவுமே முடியல. எனக்கு அதெல்லாம் மறக்கிற வரைக்கும் உன்ன நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். இல்ல அப்படின்னா என் பெத்தவங்க திரும்ப வரப்போறாங்களா? அப்படின்ற மாரி கோவமா பேசுவாரு. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நான் விடவே மாட்டேன். இது மாரி எல்லாருமே வந்து வாயில ஊத்துங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் மாறி மாறி அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு மயக்கமே வந்துரும். அப்பவும் அவர் சும்மா இருக்க மாட்டாரு. நான் அவங்க அப்பா, அம்மாவ ஜெயிலுக்கு அனுப்புறதா இருக்கு அப்படின்னோனே ஹீரோயின் வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருப்பாங்களா. அது நான் புதுவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதா இருக்கேன். ஏன் அப்படின்னா, நீ காலம் பூரா வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கணும். உங்க அப்பா, அம்மா பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. மண்டன் கெஞ்சிட்டே இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க. அவர்கிட்ட போய் ஹீரோயின் பேசுறதுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் கொஞ்சம் தூரம் போனவரு நின்னு அவங்கள ஹீரோயின திரும்பி பார்ப்பாரு. அப்பதான் ஹீரோயின் அவர் பார்க்கும்போது சில விஷயங்கள யோசிச்சு பார்ப்பாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இவரும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். லவ் பண்ணி அவங்க டேட்டிங்ல இருந்து அவங்களுக்கு குழந்தையும் அவங்க வந்து வயித்துல இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது இவங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னோன 2 ஃபேமிலியுமே ஓகே சொல்லி கல்யாண ஏற்பாடுலாம் நடக்கும். இந்த கல்யாண மண்டபத்துல அவங்க நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்வாரு, "இப்ப நம்ம 2 பேர் கிடையாது. நம்ம 3 பேரு." ஹீரோ சொல்வாரா, ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். "நாங்க லவ் பண்ணோம், சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம். இப்ப கல்யாணமும் பண்ணிக்கிறோம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. அது மட்டும் இல்லாம நெறைய வந்து பிளெஸிங்ஸ் இருக்கவங்க தான் இந்த மாதிரிலாம் சந்தோஷமா இருக்க முடியும்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் மனசுல நெனச்சிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். ஒரு கிராஷ் ஆகுற மாரி சத்தம் கேட்கும். எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது, ஹீரோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்திருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு. வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோட அப்பா, அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாரும் அதே இடத்துல துடிச்சுட்டே இருப்பாங்க. அத பார்த்தோன்னே ஹீரோவால தாங்கிக்கவே முடியாது. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இதுக்கு காரணமே அவங்க அப்பா, அம்மா தான். அவர் தன்னைத்தானே வந்துட்டு அவரு பாட்டுக்கும் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் என்னால தானே இப்படி நடந்துருச்சு என் பொண்ணு கல்யாணத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நெனச்சுப்பாங்க, அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே கண்ணு முன்னாடி இறந்து போறாங்க. அவர் மட்டும் தான் அந்த குடும்பத்துல அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. அந்த கோவம் தான் ஹீரோக்கு இப்ப அப்படின்றத அவங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த 5 வருஷமா வந்து ஹீரோயின புடிச்சு அடைச்சு அவரோட அதோட கஸ்டடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அவர்கிட்ட வச்சுட்டு அவங்கள காயப்படுத்திட்டு இருப்பாரு. இதுலயே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே உடம்பெல்லாம் சரியில்லாம போயிடும். அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்மள லவ் பண்ணா, அவங்க ஃபேமிலி இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதே லவ் வந்துட்டு அதே மாரி வெறுப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. அவங்கள டார்ச்சர் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹீரோயின டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார்ல, அது கூட எதுக்காகனா, இதுவா 5 வருஷம் ஆகுது. ஹீரோன புடிச்சு வச்சு இந்த மாரி டார்ச்சர் பண்றியே, அந்த 5 வருஷத்த வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அவர் இந்த மாதிரி வந்து அவங்கள பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப பாவம் போல இருப்பாங்க. இந்த நேரத்துல இன்னொரு பொண்ணு வரும். ஹீரோ கிட்ட வந்து கேட்கும். நம்ம இன்னைக்கு நைட் வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கேண்டில் லைட் டின்னருக்கு உடனே ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இது யார்ரா புது பொண்ணா இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா இவள தான் லவ் பண்ணிட்டு இருந்தா. இப்பதான் அவள அவனுக்கு பிடிக்கலல்ல. அதனால அவளோட இடத்துக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்கா. அப்படின்ற மாரிலாம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. இதோட கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா 5 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆனதா ஆக்கியிருக்கும். ஆனா கல்யாணம் ஆகாம இருக்குல்ல, அவளுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் நான் குடுக்குறோம்னு நெனைக்கிறேன்ற மாரி ஹீரோ சொல்லவும், அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, "நீ 5 வருஷத்த வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்ட. இப்பவும் நம்மளோட ரொம்ப இந்த டைம்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாரி நேரத்துல இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒருத்தவங்களுக்காக வந்து வேஸ்ட் பண்ணாத. வா நான் உனக்காக சூப்பரா வந்து டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன்" அப்டின்ற அதாவது வெளிய போய் சாப்பிடுறது தான் அப்டின்னு சொல்லவும், எனக்கு நல்லா புரியுது. சரி வா போலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போவாரு. இது போம்போது அப்டியே ஹீரோயின மொறச்சிட்டே போகும். போம்போது சும்மா இல்லாம அவங்க மேல எல்லாத்தையும் அங்க இருக்க கிளாஸ்லாம் தட்டி விட்டுரும். அதெல்லாம் குட்டி குட்டியா உடைஞ்சு போய் ஹீரோயின் அங்கங்க குத்திரும். ஆனா இது என்ன பண்ணும், நான் வேணும்னு பண்ணல. இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டுட்டு இருக்கும். உடனே ஹீரோயின் பார்த்தா பாவமா இருக்கும். அவங்களுக்கு அங்கங்க காயமா இருக்கும். இது விரல்ல லைட்டா லேசா ஒரு காயம் இருக்கும். அதையும் உடனே ஹீரோ புடிச்சு அத கிஸ் பண்ணிட்டு, இப்போ ஓகேவாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அது என்ன பண்ணும், அவங்க ஹீரோயின் முன்னாடியே கிஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு ஹர்ட் ஆகாது. நீ என்ன கிஸ் பண்ணிட்டல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வர்னா அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணுங்க. அவளுக்கு டேப்லெட் குடுங்க. அவ இந்த வேதனையில கூட செத்துறக்கூடாது. இன்னும் ரொம்ப நாளைக்கு அவ இருக்கணும். அவள நான் பண்ண வேண்டிய டார்ச்சர் நெறையாவே இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அதனால ஹீரோயினுக்கு வந்து டேப்லெட்லாம் குடுத்துட்டு எல்லாரும் அந்த இடத்த கிளீன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் அந்த டேப்லெட் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வாமிட்டா வரும். அது பிளட் அப்படிலாம் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க. அவங்க ஒரு ஃப்ரேம் மட்டும் வச்சிருப்பாங்க. ஃபேமிலி ஃபோட்டோஸ் உள்ள ஃப்ரேம் மட்டும் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்ல வளர்த்த ஒரு நாய் மட்டும் இருக்கும். அது மட்டும் அவங்க கூட அப்பப்ப இருக்கும். இத மட்டும் எப்பயாவது ஒரு நேரம் அந்த நாய மட்டும் அவங்க கிட்ட அவங்க விட்டு வைப்பாங்க. இதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா, அம்மா ஜெயில்ல இருப்பாங்களா, அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா, பார்க்க போம்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்னால தாம்மா இந்த அளவுக்கு டார்ச்சர் அனுப்பி வைக்கிறேன். எங்க 2 பேருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. உன் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு குடுக்கணும்னு நெனச்சோம். இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோனுக்கு அது மனசு கஷ்டமாவே இருக்கும். அவங்கள பார்த்துட்டு அவங்க அங்கருந்து போவாங்களா, அப்பவே பார்த்தீங்கன்னா திடீர்னு கத்துவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தமா போயிடும். அவங்க ஜெயில்ல இருந்து அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இப்ப எப்படி நம்ம அப்பா, அம்மாவும் இல்ல, அவங்களுக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்ல வந்து அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ இருக்குல்ல, அத வச்சு பார்த்து அழுதுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "கூடிய சீக்கிரம் நானும் உங்க கூடயே வந்துருவேன். அப்ப எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்ல" அப்படின்ற மாரி பேசுவாங்க. இது வந்து அந்த குட்டி நாய் இருக்குல்ல, அந்த நாய்க்குட்டிக்கு நல்லா புரியும். அது உடனே அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். இப்ப மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கோவிலுக்கு போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு அவருக்காக கொண்டு வந்து குடுப்பாங்க. அது உடனே அவர் என்ன சொல்வாரு, "நான் என் பர்த்டே செலிப்ரேட் பண்றதே நான் நிப்பாட்டிட்டேன். எப்ப எங்க அப்பா, அம்மா இறந்தாங்களோ, அன்னையிலேருந்தே நான் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்றதே இல்ல." அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எழுதி கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "என்னோட பர்த்டேவ ஞாபகம் வச்சு இந்த மாரி எனக்கு விஷ் பண்ணா, நடந்தது எல்லாத்தையுமே நான் மறந்துருவேன்னு நினைக்கிறியா? ஒரே நாள்ல என் மொத்த குடும்பத்தையும் உன் குடும்பமால நான் வந்து இழந்துட்டேன். அத என்னைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன். உன்ன நான் மன்னிக்கவும் மாட்டேன்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க குடுத்த அந்த கிஃப்ட்டையும் வந்து தூக்கி அதாவது ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி விஷ் பண்ணி குடுத்துருப்பாங்க. அத எழுதி கிழிச்சு அவர் தூக்கி எறிஞ்சிருவாரு. இப்ப அந்த லவ் பண்ண அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வேக வேகமா வரும். வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லணும், ஒரு பாட்டில் நெறைய அதே மாரி பேப்பர்ஸ போட்டு வச்சிருக்கும். அத ஹீரோ கிட்ட வந்து அத குடுத்துட்டு, "இதுல வந்து 1000 பேப்பர்ஸ் இருக்கு. இதுல ஒண்ணு ஒண்ணா நீ ஓப்பன் பண்ணி பார்த்தீன்னா, நீ என்ன வந்து உனக்கு நடக்கணும்னு நீ நினைக்கிற ப்ரே பண்ணிக்கிறியோ, அது வந்து நடக்கும். ஏன்னா அத ப்ரே பண்ணி தானே வந்து குடுக்குறாங்க. அந்த பேப்பர படிச்சு பார்த்துட்டு நீ வந்து ப்ரே பண்ணிக்கிட்டீன்னா, உனக்கு அது கண்டிப்பா நடக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோக்கு இவங்க 2 பேர் ஹீரோவும், ஹீரோயினும் சின்ன வயசுல இருக்கும்போது, ஹீரோயின் இதே மாரி ஒரு பாட்டில்ல கிஃப்ட் குடுத்துருப்பாங்க. அதுதான் அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். இருந்தாலும் அவர் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ண அப்படியே ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அப்புறமா அவர் கிழிச்சிருச்ச பேப்பர்லாம் என்ன பண்ணுவாங்க, கீழ இருந்து பொறுக்கி எடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப முடியாது. அவர் அந்த அளவுக்கு அவர பாடாப்படுத்தி எடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு கார ஓட்டிட்டு இப்ப அவங்க கிளம்பலான்னு போவாங்க. போம்போது ஏன்னா 5 வருஷம் புடிச்சு வச்சிருந்தாரு. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்காரு போல இருக்கு. உடனே ஹீரோயின் வந்து வெளிய போலான்னு நெனைக்கும்போது, ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, கார் ஓட்டிட்டே போம்போது அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, வேணும்னே ஹீரோயின் கார்ல வந்து விழுந்துரும். விழுந்தோனே ஹீரோயினுக்கு தெரியாது. சடனா பிரேக் போட்டுருவாங்க. இப்ப அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் சேர்க்கும்போது ஹீரோ வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, அவங்கள உள்ள அனுப்பி விட்டுருவாரு. பாருங்க, "இதுவரைக்கும் உங்க அப்பா, அம்மா வந்து என் அப்பா, அம்மா என் ஃபேமிலிய முடிச்சு கட்டுனதெல்லாம் பத்தாதா? எதுக்காக நீ அவளையும் டார்கெட் பண்ற? நீ இந்த அளவுக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின திட்ட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நிஜமாவே எனக்கு தெரியாது. அவளா வந்து தான் விழுந்தா" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? அப்படின்னா எங்க அப்பா, அம்மாவும் தன்னால வந்து உங்க கார்ல வந்து விழுந்துட்டாங்கன்னு சொல்றியான்ற" மாரி திட்டிட்டே இருப்பாரு. இந்த இடத்துல டாக்டர் வெளிய வரவும், "என்னாச்சு டாக்டர்? அவளுக்கு ஒண்ணும் பெரிய ஆபத்து இல்லையேன்னு" கேட்கும்போது, "அவங்க கிட்னிலாம் வந்து செயலிழந்து போச்சு. அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. அப்புறம் இன்னும் எப்படியாவது அவள வந்து குணப்படுத்துங்கன்ற" மாரி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்வாரு, "இல்ல அந்த பிளட் குரூப் வந்து இப்ப இங்க இல்லன்னு" சொல்லும்போது, ஹீரோ நேரா ஹீரோயின திரும்பி பார்ப்பாரு. "அவள யூஸ் பண்ணிக்கோங்கன்ன உடனே, "இது நீங்க எனக்கு செய்யவே கூடாது. இது ரொம்ப பெரிய தப்புன்ற" மாரி ஹீரோயின் கதறிட்டே இருப்பாங்க. விடுவாங்க. இப்ப 2 பேருக்கு என்னவோ அது மாரிலாம் பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ தடுமாறி ஹீரோயின் ரொம்பவே இன்னும் கொஞ்சம் இதாயிருவாங்க. அப்ப ஹீரோக்கு பார்க்க அவருக்கு மனசு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அவர் வந்துட்டு இதா தான் இருப்பாரு. இப்ப அவங்க ஹீரோயின் காது படவே அங்க உள்ள நர்ஸ் எல்லாம் என்ன பேசிப்பாங்கன்னா, ஹீரோ வந்து எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவரா இருக்காரு. அவரோட ஒய்ஃப் மேல என்ன அளவுக்கு பிரியமா இருக்காரு. அந்த ஃபியான்சி பொண்ணு மேல அவர் பிரியமா இருக்கிறத அவங்கலாம் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மாரி மாப்பிள்ளை யாருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாரிலாம் பேசும். ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோக்கு அதிலே இது ஒழும். ஆனா அவருக்கு ஒரு மாரி இருக்கும். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, இவள இதுக்கு மேல கண்ணு முன்னாடி வச்சிருக்க வேண்டியதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாரி உறுத்த வர செய்யுது. ஏன்னா லவ் பண்ண பொண்ணுல. அதோட என்ன பண்ணுவாரு, பார்க்காம அங்கருந்து வெளிய வந்துருவாரு. அவர் இல்லாத நேரம் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோயின பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகும். அது தெம்பா தைரியமா நல்லா தான் இருக்கு உடம்போட. ஆனா ஹீரோயின மட்டும் இந்த மாரி அவரோட சேர்ந்துக்கிட்டு வேணும்னே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்க கிட்ட ஒரு பிரேஸ்லெட்ட காட்டுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து அது உடனே அத என்ட்ட குடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பிரேஸ்லெட் எடுத்து இது போட்டிருக்கும். எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அது இருக்கிறதே அந்த ஞாபகமா அது மட்டும் தான். அத குடுத்துருன்னு கேட்கும்போது, "அது எப்படி உனக்கு நான் குடுக்க முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அது பாட்டுக்கு போட்டுட்டு அவங்கள வெறுப்பேத்திட்டு இருக்கும். இந்த டைம் ஹீரோ வருவாரு. வந்தவுடனே பார்த்தவுடனே, "இதுதான் எனக்கு கிடைச்சது" அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும்போது, "அது இருக்கட்டுமே நம்மகிட்ட இருக்கட்டும்னு" இது சொல்லும். உடனே ஹீரோ என்ன சொல்வார்ன்னா, "அது எதுக்கு? அந்த ஃபேமிலில உள்ள அந்த திங்ஸ் நம்மளுக்கு எதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "எங்க அம்மாவோடது அது" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்களா, இதனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து, "உங்க அம்மாவோடது எதுவுமே உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எதையுமே இந்த உலகத்துல நான் வச்சிருக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன்னு" சொல்லிட்டு அது ஜன்னல் பக்கமா தூக்கி வீசுவாரா, உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அத வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அப்படியே ஜன்னல் பக்கமாவே விழுந்துருவாங்க. அவங்க விழுந்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோயின் பேர கத்திக்கிட்டு வேகமா அவர் வந்துருவாரு. "டாக்டர், டாக்டர்ன்னு" சொல்லி கத்தி உடனே டாக்டர்லாம் வந்துருவாங்க. அவங்கள உடனே கொண்டு திரும்ப அதாவது அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணோனே, இப்ப அவங்க ஃபியூ டேஸ் வந்துட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லும்போது, பெஸ்ட்டான மெடிசனா குடுங்க, பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டா குடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி சொல்லிட்டு நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து கண்ணு முழிப்பாங்களா, அவங்க எப்படா கண்ணு முழிப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு ஹீரோ. ஆனா கண்ணு முழிச்சோனே அவர் என்ன சொல்வாரு
சொல்வாருன்னா, "இங்க பாரு உனக்கு எப்ப கண்ணு முழிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இல்ல. நீ எப்பதான் சரியாகணும் அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இல்ல. இங்கேயே உன் கூட இருக்கேன் அப்படின்றதுக்காக உன் மேல அக்கறையும் கிடையாது. நீ சீக்கிரம் செத்து போயிடக்கூடாது. நீ ரொம்ப நாளைக்கு இருக்கணும். நான் ரொம்ப நாளைக்கு உன்ன பாடாப்படுத்தி எடுக்கணும்." அப்படின்ற மாரி வில்லத்தனமா பேசுவாரு. "என்ன நினைக்கிறியோ அதே பண்ணிக்கோ." அப்படின்ற மாரி ஹீரோயினும் வேற விரக்தியில சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அது வரைக்கும் உன்ன நான் எதுவுமே உனக்காக விட மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ அங்கிருந்து போயிடுவாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நானே என்னோட கடைசி நாட்கள தான் எண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, "நீ என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, அவங்க உடனே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உடனே நர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, "அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லவும், ஹீரோ வெளிய போயிடுவாரு. ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உடம்பு இன்னும் ரொம்ப முடியலன்னு அவங்க பிளட்ட அப்படியே வாமிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இப்போ உங்க உடம்பு இருக்க கண்டிஷன்ல நீங்க டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது. அப்படி ஆனீங்கன்னா, உங்களுக்கு அப்புறம் வரப்போற பிரச்சனைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு, நாங்க கிடையாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து போனா போதுன்ற மாதிரி இருக்கும். அதனால கிளம்புவாங்க. "எங்க இருக்கீங்க? இவ்ளோ சீக்கிரம் ஏன் நீங்க இப்படிலாம் பண்றீங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்தா இன்னும் உங்களுக்கு நெறைய வருஷங்கள் நீங்க வாழ முடியுன்ற" மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் எத பத்தியுமே கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த டாக் இருக்குல்ல, அவங்க வளர்க்குற டாக் அத வந்துட்டு ரொம்ப பார்த்துட்டு அழுதுட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுக்கு அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் அது மட்டும் தான். இப்ப இது வந்து இந்த டாக் வந்து யார்ட்டயாவது ஒரு நல்லவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. ஏன்னா, இத ஹீரோ வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. "உனக்கு இனிமே வந்துட்டு நான் சில நேரம் வெளிய எங்கேயா போயிருந்தா, என்ன நீ மிஸ் பண்ற மாரி இருந்தா, இந்த டாக் குட்டி இருக்குல்ல, இத நீ வச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப அந்த டாக்க வந்து வேற ஒருத்தர்ட்ட குடுக்குறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க. ஒரு தாத்தா வந்து பார்ப்பாரு. "நான் தான் வந்து இந்த டாக வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, "இந்த டாக்லாம் உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அத நல்லாவே பார்த்துப்பேன். ஏன் உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்காதா? எதுக்காக இத குடுக்குறீங்கன்னு?" சொல்லும்போது, "எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா என்னால இப்ப கேர் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. வந்து விட்டுர்றேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இப்ப கூட்டிட்டு வருவாங்க. எதுக்குன்னா, இப்ப அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்ல. இந்த மாரி உனக்கு ஒரு புது ஓனர் இருக்காங்க. அவங்க உன்ன நல்லா பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் நீ இங்க எப்படி இருந்தியோ அது மாரி அங்க இருக்கணும். நல்ல புள்ளையா இருக்கணும். சமத்து குட்டியா இருக்கணும் அப்படின்னு அதுகிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அது பாவம் போல பார்த்துட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான சாப்பாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு கிஃப்ட் பேக் மாரி பண்ணி, ஏன்னா குடுக்கும்போது சாப்பாடுலாம் வச்சு தானே குடுக்கணும். எதெல்லாம் விரும்பி சாப்பிடுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. வச்சுட்டு அதுட்ட அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கிளம்பலான்ற நேரத்துக்கு வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஆளுங்களோட வந்துரும். வந்தோனே ஒரு மாரி சிரிக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, "உன்ன வந்துட்டு ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. உன் கதைய முடிக்கணும்னு நெனைக்கிறான். ஆனா உன்ன வாழ வச்சே பண்ணணும்னு நெனைக்கிறான். அது மட்டும் இல்லாம உன்னோட திங்ஸ் எல்லாமே உனக்கு பிடிச்ச மாரி இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கும்போது, இந்த டாக மட்டும் அவன் விட்டு வைப்பானா என்ன?" அப்படின்ற மாரி அது சிரிக்கும். உடனே ஹீரோ, "நீ என்ன பண்ணணும்னு நெனைக்கிற? அதெல்லாம் முடியவே முடியாது." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாக் வந்துட்டு போட்டு இது பண்ற மாரி பண்ணிட்டே இருக்கும். ஹீரோயின் கதறிட்டே இருப்பாங்களா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபியான்சி பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோ வந்தவரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் சொல்லுவாங்க, "இவ வந்துட்டு இந்த மாரி டாக் இது மாரி நடந்துட்டா." அப்படின்னு சொல்லும்போது, அவரு என்ன சொல்வாரு, "நம்மளோட லவ்வே இல்லாத பட்சத்துல வந்துட்டு நான் குடுத்த அந்த லவ் கிஃப்ட் வந்து மட்டும் எப்படி மட்டும் அதுக்கு மட்டும் மதிப்பு இருக்கும். அதுக்கெல்லாம் இதே கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் இவள நீ அடிச்சிருக்கவே கூடாது." அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின அங்கருந்து கூட்டு போ சொல்லிடுவாரு. அந்த ஃபியான்சி பொண்ணுக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இவங்க இன்னொரு பக்கம் வந்து உட்கார்ந்து அழுதுட்டே இருப்பாங்க. அந்த டாக் இறந்தே போயிருக்கும். அந்த டாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சடங்கெல்லாம் முடிச்சு, அதுக்கு வந்து "உனக்கு ரொம்ப டாக்லாம் பிடிக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சி பொண்ணு திரும்பவும் வந்து ஹீரோயின வெறுப்பேத்திட்டு போயிடும். அதனால அவங்கள திரும்ப நல்லா காயமாயிடுவாங்கல்ல. ஹீரோ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப காயமா இருக்கும். ஆனா ஹீரோக்கே மனசு கேட்காது. அவங்க மயக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு மருந்தெல்லாம் போடுவாரு. அவங்க முழிச்சோனே நார்மலா அவங்கள முறைக்கிற மாரி முறைச்சிட்டு உட்கார்ந்திருப்பாரு. இந்த நேரத்துல ஹீரோ அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணும். கால் பண்ணி என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இப்ப பீரியட் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. நான் நினைக்கிறேன் நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "சோ பையன் பொறந்தா இந்த பேர் வைக்கலாம். பொண்ணு பொறந்தா இந்த பேர் வைக்கலாம். உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ வந்து ஹீரோயின திரும்பி பார்ப்பாரு. ஏன்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ற டைம்ல ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "நம்மளுக்கு வந்து பாப்பா பொறந்தா இப்படி வைக்கணும். ஆண் குழந்தை, பெண் குழந்தை இப்படிலாம் பொறந்துச்சுன்னா, அதுக்கு இந்த மாரிலாம் பேர்லாம் வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்ப்பாரு. சொல்வாரு, "ஆமா, கண்டிப்பா நீ நினைக்கிற மாரி அந்த பேரையே வைக்கலாம்." அப்படின்ற மாரி ஃபோன்ல பேசிருவாரு. "நான் உன்ன நேர்ல மீட் பண்ணணும் வா." அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயின் இப்ப என்ன நினைச்சுப்பாங்கன்னா, பரவால்ல நெறையவே மாறிட்டான். ஹீரோ பார்க்கும்போது முகத்த திருப்பிப்பாங்க. புது லவ்வரு, புது வாழ்க்கை, புது குழந்தை. அவன் சந்தோஷமா தான் இருக்கான். என்னதான் இந்த மாதிரி பண்றான் அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. ஆனா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாரிலாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ அங்கருந்து கிளம்பி போவாரு. மறுநாள் பார்த்தோன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போனாங்கல்ல, அவங்க மேல இவங்களுக்கு பிரியமா இருக்கும். ஸோ அந்த தேதி வரும்போது அவங்கள போய் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போம்போது ஹீரோ கரெக்ட்டா வந்துருவாரு. "உனக்கு என்ன தைரியம் தான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிற? இங்க உன்ன பார்க்கும்போதெல்லாம் உங்க அப்பா, அம்மா பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வருது." அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு இங்க வரதுக்கு தகுதியே இல்லன்னு" சொல்லிட்டு அங்கேயும் ஹீரோயின வந்துட்டு, "நீ முட்டி போட்டு தான் நடக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ அவருக்கு சொந்தமா ஒரு அடிமை கிடைச்ச மாரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாடாப்படுத்திட்டு இருப்பாரு. ஹீரோன்னு அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா மழையில அவங்கள நனைய வச்சு, அப்புறம் கார்ல கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாரு. வரும்போது இந்த ஃபியான்சி பொண்ணு வேற கால் பண்ணும். கால் பண்ணி இந்த மாரி, "நான் வந்து டாக்டர்ட்ட போய் செக்கப்க்கு போனேன். வந்துட்டு குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவர் என்ன சொல்வாரு, "கார விட்டு கீழ இறங்கு. நான் அவள போய் பிக்கப் பண்ணணும்னு" சொல்லவும், ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. உடனே கார விட்டு கீழ இறங்கிருவாங்க. அந்த இடத்துலயே இவங்க இறங்குன உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. அப்புறம் தண்ணிக்குள்ள போய் நின்னுப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வேற ஒரு பேர காட்டுவாங்க. அந்த பேர பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்க பேச மாட்டாங்க. அந்த ஹீரோயின் வந்து பேச முடியாது அவங்களால. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அவருங்க ஹஸ்பண்டா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இவங்கள போட்டு இதா பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்க, "பேசு பேசு" சொல்லும்போது
சொல்லும்போது என்னால தான் பேச முடியாது அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போனே அவர் என்ன சொல்வாரு, "இப்ப நீ ஒரு டெட் ஃபிஷ் மாரி தான் இருக்க. எனக்கு உன்கிட்ட இருக்கவே எனக்கு பிடிக்கல. போரிங்கா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. இப்ப அவர் என்ன நெனைப்பாருன்னா, என்னோட கிராண்ட்பா வந்து ஆசைப்பட்டதுனால தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி வந்து எந்த ஒரு எமோஷனலும் உன்கிட்ட எனக்கு கிடையாது அப்படின்ற மாரி சொல்லவும், அவருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்பவும் அவங்க எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு, முட்டைய அவிச்சு வச்சு பிரெட் எல்லாம் வச்சு குடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப இவங்க பலதும் நெனைப்பாங்க. "எதுவும் சொன்னியா?" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப கோவம் தான் பட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் மேல சுத்தமா யாருக்குமே அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும்னு நெனச்சா கூட, எதுக்காக பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால எதுவுமே இவங்க பேச மாட்டாங்க. இப்ப ஃபேமிலில ஒரு பார்ட்டி நடக்கும். அதுல ஹீரோயின்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா, அங்க வந்து இப்ப கல்யாணம் ஆனாலும் ஹீரோங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபியான்சி பொண்ணு இருந்துட்டே தானே இருக்கும். அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லணும்னா, எல்லாரும் முன்னாடி இப்ப கேட்கும் ஹீரோயின் கிட்ட, "உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை இல்லையான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசுறதுக்குள்ள அவங்க மாமியார்லாம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "பதிலுக்கு பதில் பேசணும்னு மட்டும் நெனைக்காத. உன்னால தான் பேச முடியாதுல்ல. அப்புறம் எதுக்காக எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்த நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படவும், ஹீரோக்கே ஒரு மாரி இருக்கும். இங்க இருக்கவே அவருக்கு பிடிக்காது. "எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன்னு" சொல்லவும், "உன் ஒய்ஃபையும் கூட்டிட்டு போப்பா இங்க இருந்துன்ற" மாரி ஃபியான்சி பொண்ணு ஒரு மாரி கிண்டலா சொல்லவும், "சரி வா இங்கேருந்து போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அவங்கள கூட்டிட்டு வருவாரு. அதனால இப்ப ஹீரோயின் கிட்ட நல்லா தான் பேசுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து என்ன விஷயம் எதுவும் சொல்றியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கவும், அவங்க என்ன சொல்வாங்க, "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து குழந்தைன்னு கேட்டாங்க. நானும் குழந்தைக்காக எனக்கும் ஆசை தான்" அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோக்கு உடனே சந்தோஷமா போயிடும். உடனே அவங்களுக்கு தலையெல்லாம் தட்டி குடுத்துட்டு, "இப்ப எங்க போலான்னு?" கேட்கும்போது, "வேலைக்கு தான் போகணுன்ற" மாரி சொல்வாங்க. சரி அவங்கள ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரு. வர வழியிலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சின்ன வயசுல இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸா இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ரொம்ப பிரியமா தான் இருந்திருப்பாங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு சிந்தனைனால 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாதிரியே இருக்கு. உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரும்போது, இப்ப இன்னும் அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து டோர வந்து கதவு தட்டும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ கூடயே அவ பேச மாட்டா. அவ கூடயே எங்க போனாலும் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கொண்டு போய் ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே ஹீரோவும் நீ கீழ இறங்கிக்கோன்னு சொல்லும்போது, அவங்க இறங்கிருவாங்க. இப்ப அவங்க அந்த சீட்ல தான் ஏறுவாங்க. ஏன்னா கார்ல 2 சீட்டு தானே இருக்கும். அதனால அவங்க வந்து ஏறவும், இப்ப ஹீரோயின் உட்கார்ந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கும். உடனே ஹீரோ வந்து என்ன பண்றேன்னு கேட்கும்போது, அவ உட்கார்ந்த இடத்துல நான் உட்காரணுமா? அதெல்லாம் டர்ட்டியா இருக்கு. அதனால தான் இப்படிலாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காரும். அவங்கள அங்க இறக்கி விட்டுட்டு இப்ப ஹீரோ போயிடுவாரு. போம்போது இது என்ன கேட்டுட்டே இருக்கும்னா, எப்பதான் அவள வந்து டிவோர்ஸ் பண்ண போற? என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நான் பல தடவ உனக்கு சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இத பத்தி நீ பேசக்கூடாதுன்னு. அப்ப நீ என் முன்னாடி என்ன தானே கல்யாணம் பண்ணணும்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன பண்ண போறன்னு கேட்கும்போது, உனக்கு என்னதான் பண்ணணும்னு ஹீரோ கேட்பாரு. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி குடு அப்படின்ற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாரி அவரும் சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வருவாங்க. அந்த காஃபி ஷாப்ல வேலை பார்ப்பாங்க. அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லார்ட்டயுமே நல்ல விதமா நடந்துப்பாங்க. எல்லாருமே ஹீரோயின் மேல பிரியமாவே இருப்பாங்க. இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும்னா, ஹீரோ அங்க இறக்கி விட்டுருவாரு. அங்கருந்து திரும்ப இது வந்து ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டு, அவங்கள்ட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிச்சுரும். ஓனர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் ஹீரோயின் மேல ரொம்பவே பிரியமா இருப்பாங்க. இது வந்து ஹீரோயின் கிட்ட என்னென்ன பேசிட்டு இருக்கணும் இந்த ஃபியான்சி பொண்ணு, "உன் மேல அவன் பிரியமா இருக்கான்னு நெனச்சிட்டு இருக்கியா? வீட்ல வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, அது அப்பப்ப அதுக்கு நம்மளுக்கு போர் அடிக்கும்போது அது தலைய தடவி குடுப்போம்ல, அந்த மாரி தான் அவன் ஒரு பப்பி மாரி தான் உன்ன நெனச்சிட்டு இருக்கானே தவிர, உன் மேல அவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. சீக்கிரமாவே உன்ன அவன் தொரத்தி விட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பான்" அப்டின்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுவாங்க. அந்த நேரம் அவங்க வேலை பார்க்குற அந்த மேனேஜர் இருக்காங்கல்ல, அந்த லேடி வந்துட்டு இத திட்டி விடுவாங்க. "நீ என்ன உன் மனசுல நெனச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நீ தான் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள வேற நீ தான் வந்துட்டு கெட்ட பொண்ணா இருப்ப" அப்படின்ற மாரி இவங்க திட்டுவாங்க. உடனே அதுக்கு செம்மையா கோவம் வரும். இல்ல அவங்களுக்கே கோவம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை பார்க்குற மேனேஜரும் அவங்க வந்து அந்த லேடிய ஃபியான்சிய வந்து ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அது கீழ விழுந்தோனே ஹீரோ அங்க வந்துருவாரு. வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அது அப்படியே நடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த மேனேஜர் பொண்ணு வந்து எவ்வளவோ அந்த லேடி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. ஹீரோன தான் பயங்கரமா திட்டுவாரு. "வேலை பார்க்குற இடத்துல நீ என்ன ட்ரெஸ் போட்டுருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா தான் போட்டுருப்பாங்க. அத புடிச்சு கண்டபடி திட்டுவாரு. அதுக்கப்புறம் தர தரன்னு அவங்கள இழுத்து கொண்டு வந்து வீட்ல போட்டு, அங்கேயே அந்த ஃபியான்சி பொண்ணு பேச்செல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்ததுக்கப்புறம், நம்மள உண்மையிலேயே அவ சொல்ற மாரி இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களே டிவோர்ஸுக்குலாம் அப்ளை பண்ணி ஹீரோட்ட கொண்டு வந்து அந்த பேப்பர குடுப்பாங்க. எதுக்காக இதுன்னு கேட்கும்போது, "நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்ட. அவள தானே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, உனக்கு என்ன விட்டு போகணுன்ற எண்ணம் இருக்கு. அதனால தான் நீ இப்படி பண்ற" அப்படின்ற மாரி சொல்லி அந்த பேப்பர தூக்கி வீசிருவாரு. இதே யோசிச்சுட்டு இப்ப ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க கோவமா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபியான்சி பொண்ணு அங்கேயே வந்துட்டு பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, "இவன் மேல தான் தப்பு. அவ என்ன மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்லும்போது, அது ஹீரோ கிட்ட என்ன சொல்லும்னா, ஹீரோயின பத்தி பேசிட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்தவுடனே அவங்க வந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் மன்னிப்பேன்ற மாரி இது ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கும். அந்த மேனேஜர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். நானே சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ மனச மாத்தி ஹீரோவ கல்யாணமும் பண்ணிக்கும். கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், வேற ஒரு ஆளோட வந்து பழகிட்டு இருக்கும். இப்ப வந்து ஹீரோ வந்துட்டு இன்னொருத்தவங்க கூட இருக்கிறத வந்து பார்த்துருவாரு. பார்த்தோனே எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ வந்துட்டு எனக்கு வந்து பணம் தான் தேவை. எனக்கு பணத்துக்காக தான் நான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு சொல்லும். உடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். "உன்ன தானே நம்புறேன். உன்ன எந்த அளவுக்கு நேசிச்சேன். என்னோட லைஃப்லாம் வச்சுட்டு உன்ன தானே நான் பெருசா நினைச்சேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. அது வந்து எனக்கு பணம் தான் தேவை அப்படின்ற மாரி சொல்லவும் இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே அங்கருந்து அப்படியே அழுதுட்டே வந்துருவாரு. உடனே இப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கும் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அவங்க அம்மாலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க பணத்துக்காக நெறையா. ஸோ அவங்க அம்மாவெல்லாம் பணம் இல்லாம காப்பாத்த முடியாம
இல்லாமல் போயிருக்கு. பணம் தான் நம்மளுக்கு முக்கியன்ற மாரி அது மனசு மாறி இருக்கும். ஃபீல் பண்ற மாரி தான் இருக்கும். ஆனாலும் இப்ப ஹீரோயின் வந்துட்டு மறுநாள் வந்துட்டு அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இப்ப அவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. பேசினோனே ஹீரோயின் வந்துட்டு இப்ப அங்க ஹீரோட ஆஃபீஸ்லயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா இவரு தான் காஃபி ஷாப்ல அவர பார்த்தா பிடிக்கலையே. அதனால ஹீரோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது, ஹீரோ வந்து என்ன நெனைப்பாருன்னா வந்துட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு அவருக்கு துரோகம் பண்ணுச்சுல்ல, அதையே அவருக்கு மனசுல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் வந்துட்டு வேலை செய்யும்போது அவருக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் அவங்கள வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிடுவாரு. இப்ப அந்த பொண்ணு வரம்போது, அத வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ஹீரோயின வச்சு அந்த பொண்ண வெறுப்பேத்துற மாரி பண்ணிட்டு இருப்பாரு. நேத்து நம்ம அப்படி நடந்துக்கிட்டதுக்காக தான் இவன் இப்படி பண்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த புதுசா வேலைக்கு சேர வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட ரொம்பவே க்ளோஸா பழகிட்டே இருப்பாரு. "உனக்கு பணம் தானே வேணும்னு சொன்னேன். இந்தா பணம்" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. இப்ப இவங்க என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா வந்துட்டு, முன்னாடி வந்துட்டு அவரு நம்ம மேல எவ்வளோ பிரியமா இருந்தாரு. செருப்பு மொதற்கொண்டு போட்டு விடுவான். இப்ப டோட்டலா மாறிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்ளோ முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோ வந்து தன்ன வச்சு விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி அவங்களுக்கு தோணும். ஸோ இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களும் வந்து ஹீரோ விட்டு பிரிஞ்சுருவாங்க. ஸோ டோட்டலா இப்ப 2 ஸ்டோரியிலயுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு பொறுத்தவரைக்கும், ஹீரோ வந்து அவங்க கிட்ட இருக்க இப்படி நம்மளோட அரும அவங்களுக்கு புரியாத பட்சத்தில வந்து அவங்க கூட நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவர விட்டு விலகுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.